அங்கே போடுறோம் அதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ருக்குறா. நம்ம உயிருக்கு அவங்க பொறுப்பு கிடையாது. என்ன அறியாமல் தப்பு செஞ்சுருந்துருக்கலாம். இந்த பையன் நம்மளோட சின்ன பையத்தை வச்சு விளையாடிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹெப்பே ஃபால்ஸுக்கு போக போகிறோம். வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட வந்துடுச்சு. அதே மாதிரி இதுதான் வந்து பத்ரா டைகர் ரிசர்வ், இதுவும் தான். ஸோ அங்கே போர்டில் வந்து இதுதான் கோர் ஆஃப் த பத்ரா டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஆல்சோ இன்னொன்று என்னென்னா, இங்கேருந்து ஹெப்பே ஃபால்ஸுக்கு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் வருமா உள்ள. ஸோ 12 கிலோமீட்டர்ஸுமே ஃபுல்லாகவே ஆஃப் ரோடிங். நம்ம ஜீப்பில் தான் போக முடியும். ஒரு ஆளுக்கு வந்து 708 rupees, 708 ரூபாய் ஒரு ஆளுக்கு ஹெப்பே ஃபால்ஸ் போகிறதுக்கு. அண்ட் இது போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இதுலேருந்து லெஃப்ட் எடுத்தால் ஜீ பாயிண்ட்டு, அப்புறம் சன்செட் பாயிண்ட்டு இதெல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே போக முடியும். இப்போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வண்டியில் வந்து எல்லாரும் 10-11 பேர் வந்தால் மட்டும்தான் வண்டி எடுப்பாங்களாம். ஸோ நம்ம 5 பேர், இன்னொரு ஃபேமிலி ஒரு 5 பேர் எல்லோரும் வந்துவிட்டோம். இங்கேருந்து தான் கிளம்ப போகிறோம். அண்ட் நான் உங்களுக்கு போக போக vlog அப்டேட் பண்ணுறேன். இந்த ஆஃப் ரோடிங் ஜேர்னியும் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் கிளம்பிட்டேன் இப்போது ஹெப்பே ஃபால்ஸுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே அப்படியே ரூட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். மிஸ்ட்டு, இந்த ஆஃப் ரோடு செம்மையாக இருக்குது. அவங்க பாருங்க மேலே மிஸ்டெல்லாம். அதுவும் ஒரு 10 கிலோமீட்டர் இந்த மாதிரியே. गाइस कर्नाटका வந்துட்டோம். அவ்வளவுதான். ஃபாரஸ்ட்குள்ள போறோம். அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான். vlog எடுக்கிறதுக்குலாம் மூட் இல்லை. vlogலாம் எண்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இங்கே வந்து பெல்ட்டை கட்டுறான்டா. டேய் இருடா, ஒரு vlog எடுத்துக்கிறேன்டா நான் தினேஷ். அப்பா ஏய் இங்கே பாருடா வீடை. பைக் ரோடு இல்லை, இங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் லைட்லாம் இருக்குது. அந்த வண்டியை பாரு, இப்படி லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து பேமெண்ட் வந்து ஜிபே மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிபே ஆர் கேஷ், அது மட்டும்தான். ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா வச்சு, ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளே வந்து நிறுத்தினாங்க. இந்த இடத்துல ஒரு இடத்துல 5 கிலோமீட்டர் அதான் கொஞ்சம் தூரம் வந்து உள்ளே நிப்பாட்டினாங்க வண்டி. இந்த இடத்துல மட்டும் டவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்கி நானும் தினேஷும் பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அஸ்வினும் இவனும் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு போனானுங்க. ரொம்ப நாள் ரோட்டில் இருந்து ஒரு 2-3 மீட்டர் உள்ளே இறங்கினானுங்க. அவர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறான்னா என்ன சொல்லிட்டாருன்னா, அங்கெல்லாம் போக வேணாம் சொல்லுங்கள், நிறைய அட்டைப்பூச்சி இருக்கும், லீச்சஸ் இருக்கும், ஆல்சோ அனிமல்ஸ் இருந்தாலும் தெரியாது, டக்குன்னு வந்து பிடிச்சிரும் அப்படிங்கிறாங்க. செம்ம மிஸ்டாக இருந்தது. அதே மாதிரி ஈரப்பதம், இங்கே வந்து மழையே பெய்யலனாலும் அந்த வெட்னஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், ஈரப்பதம் மட்டும். அதனால அட்டைப்பூச்சி வந்து தாராளமாக எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரூட்டெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. தண்ணி தெளிக்குமே, அக்ரிகல்ச்சர் வச்சுருக்காங்க. ஆமாண்டா, ஸ்ப்ரிங்க்லர் வச்சுருக்காங்க. இப்போ பைப்பே போட்டு வச்சுருக்காங்க பாரு. இந்த இடத்துல போய் இது எல்லாமே இந்த பிளான்டேஷன் மச்சி, இது சாரி பிளான்டேஷனு. இது அது பேர்னா என்னமோ சொல்லுவாங்கடா. ஐயோ எனக்கு டக்குன்னு நம்ம அங்கே சும்மாலாம் பேசிட்டு வந்தோம், வாயில் வந்துருந்துச்சு. இல்லைடா, இங்கே பாருங்க எப்படி கீழே போகுதுன்ட்டு. இங்கெல்லாம் வந்து ப்ராப்பர் 4x4 எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் இங்கே ஓட்ட முடியும். இல்லைன்னா நேராக உள்ளே போக வேண்டியதான்.
ஸோ அதனால தான் வந்து ஜீப் சஃபாரி மட்டும் அவைலபிள் அப்படின்னு சொல்லி ஜீப் ஃபெசிலிட்டி, அதாவது கவர்மெண்ட் மட்டுமே இனிஷியேட் பண்ணி உள்ளே வண்டி அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. எங்கள் கூட ஒரு அண்ணன் வராரு, வந்ததுலேருந்து வாயே திறக்கல, அமைதியாக வந்துருக்கு. நாங்கள் பண்ணுற டார்ச்சரில் பைத்தியமே நினச்சிட்டாரு போல அவரு. அண்ணனை கொஞ்சம் காட்டு. ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி இல்லை அண்ணா, கன்னடா தானண்ணா? கன்னடா, ஹிந்தி. ஓ சூப்பர்ண்ணா. உங்கள் நேம்ண்ணா? தமிழ் கொஞ்சம் உங்கள் நேம்? ஹாய் சொல்லுங்க. வினயண்ணா ஹாய். பியூட்டி சேனலா? சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். I will tell you now once we reach outside. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட். இப்போ வந்து நம்ம மேலே ஏறிக்கிட்டு இருந்தோம்ல, இப்போ கீழே இறங்கிக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எப்போ கிட்ட அதே மாதிரி வண்டி நிற்கிற இடத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணணுமா, நடந்து போகணுமா. இப்போ ஒருத்தவன் இவ்வளோ தைரியமாக பேசுகிறான்ல, அங்கே ஒருத்தன் எவ்வளோ பயந்து சாவரான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த பூச்சினாலாம் பயம். அது முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். சிங்கம் புலி வந்தால் கூட மச்சான் வந்து பயப்பட மாட்டானா. ஆனால் கொஞ்சம் பூச்சினா பயம், அது அட்டை பூச்சினா ரொம்ப பயம். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 4-5 லிச்சர் மச்சான் மேலே போட்டு விளாண்டுருக்கேன். வீடியோ கண்டினியூ ஃப்ரெண்ட்ஸ். காட்டு பலா செம்ம வாசனை வருது. அது குரங்கு பறவைலாம் சாப்பிட்டுருங்க போல. இது போகிறோம்ப்பா, மனம் சரியான மனம் மணக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் கழிச்சு vlog அப்டேட் பண்ணுறேன். இங்கிலீஷ் பேசுகிறான், திடீர்னு தூய தமிழ் பேசுகிறான், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், vlog கொஞ்சம் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கேமராவில் சார்ஜும் கம்மியாக தான் இருக்குது. அம்மா ஸ்டோரேஜும் கம்மியாக தான், சார்ஜ் இல்லை. ஆமாம் ஸ்டோரேஜும் கம்மியாக தான் இருக்குது. பவர் பேங்க்லேயும் சார்ஜ் இல்லை, மொபைல்ஸ்லேயும் சார்ஜ் இல்லை. ஆனால் அந்த பழம் மொத்தம் எங்களுக்கே சார்ஜ் இல்லை. இந்த பலாப்பழம் அங்கே போடுறோம், அதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ருக்குறா. வாசனை சூப்பராக வருது. இல்லை ஸ்லோப் எவ்வளோ கோவா இறங்குது. இது பண்ண பாரு பாரு பண்ண. என்னடா வண்டியோட கிராஸாக இறங்குது. ஈகிள் பண்ணா. ஈகிளா எங்கடா? ஈகிள் இங்கே பாடுறா எவ்வளோ கிராஸாக இருக்குது. அப்பா எங்கேயா கவுந்து தொலைஞ்சிடாத மச்சான். எனக்கு தெரிஞ்சு நான் வெளியே அப்படியே ஜம்ப் அடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அதோ ஆந்தன் நினைக்கிறேன்டா. அது ஈகிள் தாண்டா, ஈகிள் தாண்டா. ஆமா ஈகிள் தாண்டா, ஈகிள் தான் மச்சி. 5x போடு மச்சி. அவன் ஃபோனில் ஏதாவது ஸ்டோரேஜ் ஃபோட்டோ எடுக்கலாம். டக்குன்னு இப்போ ஃபோனில் எடுறா. சூப்பராக இருக்குடா அவன் லுக்கை பார்த்தியா? இதுக்கு தான் கைஸ் ஒரு 17 Pro Max எடுக்கணுங்கிற. நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நல்லா வீடியோஸ்லாம் மானிட்டைஸ் ஆகி காசு வந்துச்சுன்னா 17 Pro Max எடுத்துரும். அப்புறம் நான் உங்களுக்கு அப்படியே ஹை குவாலிட்டியில் ஜூம் பண்ணி வீடியோஸ் எடுத்து காட்டுவேன். அடுத்தது மச்சான் வைல்ட் கிராஃபிங்கும் பண்ணலான்னு இருக்கான். அடுத்தது மச்சான் என்ன பண்ணுவான், நீங்கள் 17 Pro Max ஷெடியூல் பண்ணிட்டீங்கன்னா கீழே இறங்கிடுவான் மச்சான், தனியாக வந்துடுவான். கீழே இறங்கி அப்படியே தொலைஞ்சு போயிடுவேன். நியூஸில் வருவேன், அதில் மட்டும் பார்த்துக்கலாம். அது கீழே இறங்கிட்டு இருக்கோம் போடுறோம் ரொம்ப நேரமாக கீழே எப்படி இருக்குது. இது வரைக்கும் தான் ஜீப் வரும். இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes வாக் பண்ணணும். தட் இஸ் ஒரு 1 கிலோமீட்டராடா கவர் பண்ணலாம். 1 கிலோமீட்டர் வாக் பண்ணணும். அஸ்வின் வந்து நம்ம ஃப்ரேமுக்குள்ள வந்து வெறுப்பேற்றின்னு இருக்கிறான். சத்தம் கேட்டிங்களா, பறவைங்களோட சத்தத்தெல்லாம். அண்ட் முன்னாடி நம்ம பாய்ஸ் போகிறாங்க. மச்சான் திரும்பி கை காமிச்சான், கரெக்டாக நான் கேமராவை திருப்பிட்டேன். மச்சான் பல்ப் வாங்கிட்டான். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து ட்ரெக் பண்ணணும்னு சொன்னாங்க, போயிட்டுருக்கோம். இப்போ வந்து தினேஷ் கவர் பண்ண போகிறான். எவ்வளோ நேரம்னா நீயே பிடிச்சிட்டு போடா, நடந்து போடா பின்னாடி. ஏய் கொஞ்ச நேரம் அவனை பேச விட்றா. இப்போ என்னென்ன ஃபன் நடக்க போகுதுன்னு தெரில. சத்தியமாக பெரிய பல்பாக வாங்க போகிறோம். அங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான்னு வேறு தெரில. நிவாஸ் என்ன பல்ப் வாங்க போகிறான்ட்டு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். நான் கரெக்டாக நிவாஸ் அப்போல்லாம் கிடையாது. வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருக்கும். நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, நானும் என்ஜாய் பண்ணுவேன். வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ அடித்த மலையில் வந்து மரம் ஒன்று விழுந்து கிடக்குது பாருங்க. பார்த்தீங்களா, மரம் வந்து விழுந்து கிடக்குது. சத்தியமாக இது பயங்கரமான ரிஸ்க்கான இடம் தான் இது. பிரச்சனை பாருங்க. The water near the falls is very deep and the rocks are extremely slippery.
ஸோ ஸ்விம்மிங் அண்ட் ராக் கிளைம்பிங் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். அண்ட் இப்போ வந்து அது எல்லாத்தையுமே வந்து மச்சான் ட்ரை பண்ண போகிறான். அதை தான் பண்ண மாட்டேன். நான் வந்து எப்போவுமே நம்ம வியூவர்ஸ்க்கும் சரி பப்ளிக்கும் சரி ஒரு பேட் எக்ஸாம்பிளாக எப்போவுமே இருக்க மாட்டேன். சம்டைம்ஸ் மேபி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. என்ன அறியாமல் தப்பு செஞ்சுருந்துருக்கலாம், பட் தெரிஞ்சு பண்ண மாட்டேன். ஸோ நான் உங்களுக்கு ஃபால்ஸ் கிட்ட விட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். 10 நிமிஷம் நடக்கணும்னாங்க, 20 நிமிஷம் நடந்துகிட்ருக்கோம். இந்த சவுண்டு இருக்குதுல்ல, இந்த காட்டுக்குள்ள இந்த தண்ணி, இந்த பூச்சி நல்லா இருக்கு. அந்த சத்தம் கவனிக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அமைதி. செம்ம ஹைட்லேருந்து ஊற்றுது, சூப்பராக இருக்கு. ஓ மை காட். And here is the falls. ಕನ್ನಡ ಬರುತ್ತಲ್ಲ? ಹಾಂ, ಕನ್ನಡ ಬರುತ್ತಲ್ಲ? ಹಾಂ, ನೋ ತೆಲುಗು, ಇಂಗ್ಲೀಷ್, ஒன்லி இங்கிலீஷ். ஒன்லி இங்கிலீஷா? யாவூர்? தமிழ் இங்கிலீஷ். தமிழ், அது தமிழ்ல சொல்லுங்க. அந்த ரோப் தாண்டி அந்த சைடு போகாதீங்க. போய் என்னன்னா ஆச்சுன்னா அதுக்கு ஓகேச்சா? தேங்க்யூ. கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டிருக்கோம் அவர் என்ன சொன்னாருன்னு. ரோப்பை தாண்டி அந்த பக்கம் போகக்கூடாது. அப்படி போனால் நம்ம உயிருக்கு அவங்க பொறுப்பு கிடையாது. அவங்க பாருங்களேன், அவங்க ஃபால்ஸுக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, தெரியுதா? அது மேலே தெரியும் மச்சா. அதாவது இந்த பாகுபலியில் வர மாதிரி மேலே ஏறினா அதுக்கு மேலே வரும். அது வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கே வேணா சின்னதாக தெரியலாம், ஆனால் செம்ம பெருசாக இருக்குது. என்னோடய பேரைஸ்க்கு அது நல்லா ஹைட்டாக இருக்கிற ஃபால்ஸ் தான் தெரியுது. அது இந்த ஃபால்ஸுக்கு மேலே ரெயின்போ தெரியுது வர்றா. அப்பா, பட் லிட்ரலி லெட் மீ டெல் யூ கைஸ், ஆகாய கங்கை மாதிரி இது கிடையாது. என்ன கேட்டால் ஆகாய கங்கை இன்னுமே நான் ஃபஸ்ட்டில் தான் வைப்பேன். மச்சான் மச்சான் ஒரு வீடியோ எடு மச்சான். ஆகாய கங்கை தான் ஃபஸ்ட்டு, இவர் செகண்டு தான். ஸோ கைஸ், இப்போ வந்து ட்ரைபாட் செட் பண்ணிட்டோம். ஸோ ட்ரைபாட் செட் பண்ணி கொஞ்சோண்ட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு கிளம்பலான்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு, ப்ளசன்ட், பீஸ்ஃபுல். இந்த ட்ரிப்பு ஒரு 2 மாதம் தாங்கும், கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணுறதுக்குலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், vlog அப்புறமே கண்டினியூ பண்ணுறேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த vlog. அண்ட் ரொம்ப நேரமாக இங்கே நின்று ஒரு 1 hour ஆகிடுச்சு. வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது. கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தோம். டேய் பூச்சிடாது, டேய் கம்னரா, உள்ளே தள்ளி விட்றாவணும். இந்த பையன் நம்மளோட சின்ன பையத்தை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அண்ட் இப்போ வெளியே கிளம்புறோம் ஹப்பே ஃபால்ஸ்லேருந்து. 5:30 வரணும். கரெக்டாக 5:30 தான் வச்சு கிளம்புறோம். அவர் அங்கே இருக்க சொன்னார் 5:30. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. இங்கேருந்து வாக் பண்ணி வண்டிக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறது தான் vlog. ஸோ இது வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்சோ கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட பாயிண்ட்ஸை, உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட லவ் கிடையாது, லவ்வு அவங்க கொடுக்காது, அவங்களோட விருப்பம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி போகிறதுக்கு ஆசை இருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான், இதோட செய்திகள் மொழி எடுக்கிறோம். இதோட சிக்மங்களூர் vlog எண்ட் பண்ணிக்கிறேன் நான். இதுக்கப்புறம் இங்கேருந்து நேராக சென்னை தான். அது மாமா வீடு போகிறது vlogல இதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இங்கேருந்து நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கேருந்து நேராக சென்னை போகிறோம்.
மறுபடியும் vlog எடுக்கணும்னு எதனா கண்டென்ட் கிடச்சிச்சின்னா நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், பாய். சிக்மங்களூர் சீரீஸ் இதோட முடியுது. கொஞ்சம் பல்ல வந்துன்னு வச்சுக்கேன். இல்லை கையில் தான்டா பேலன்ஸ் பண்ணிடுறேன் ஈஸியாக. இப்போ நான் அது ஓகேவா பாரு. ஒன்றா 0.5 0.5 அப்படி நம்ம பக்கம் தெரியும். ஹாய் சொல்லுங்க பாருங்க ப்ரோ. ஹாய் அப்படியே வா கொஞ்சம் நேரம். இந்த மலைத்தொடர்கள் இதான் அப்படியே கண்டினியூஸாக ஆமாம், மூணு பக்கம் மலையாளம் ஒரு பக்கம் சொல்லலாம். மணன்றா வந்து பாரு சரி. நான் கனல்ல எப்படி அடிப்பேன்? கரண்ட் சார் அடிப்பாங்க. ஆமாண்டா, கை வச்சு அடிச்சிருக்காங்க. கை வச்சு தேய்ச்சிருக்கானுங்கடா. கை வச்சு வச்சிருக்கானுங்க. குரங்கா இருக்கு. குரங்கா இருக்கும் மச்சி. குரங்கு குரங்கு தான். நானும் நம்ம மனுஷங்க இதெல்லாம் பாருடா. தேய்ச்சிருக்கேன். குரங்கு இங்க பாரு மச்சான், இங்க பாரு விளாகடா. விளாகா குரங்கு பண்ண வேலையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி சாவி எங்க? சாவி தெரியலையே. அவன் பாரு தூக்கி வேற பாக்குறான். எதா இருக்கு? டேய் என்னடா விளாகு. பாய். இப்போ வந்து நம்ம அங்கே ஃபால்ஸில் எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ப்ரோஸ் கூட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஃபால்ஸில். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாரும் யூடியூப்ல எல்லாரும் வந்து அப்படியே ஹில்ஸ்லேருந்து வந்து இந்த ஏரியாவுக்கு வந்தோம். வந்துட்டு டீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டினோம். எல்லாம் அங்கே ஃபால்ஸில் பார்த்த எல்லா கேங்குமே இங்கே தான் டீ குடிக்க நிப்பாட்டினாங்க. அவரு அப்புறம் நம்ம பிரதர்ஸ் காடி எல்லாருமே இங்கே தான் நின்றுட்டு நல்லா பேசிட்டு எல்லாரும் கண்ணாடி காசு அப்புறம் நம்ம பேசிட்டு இப்போ கிளம்ப போகிறோம் டீ குடிச்சிட்டு. ஓகே ப்ரோ, பாய். பாய் ப்ரோ, நைஸ் ஆல் சேஃப் ஜர்னி ப்ரோ எவ்ரிவன். நைஸ் ப்ரோ. ஸோ அவங்களோட ஃபுட்டேஜ்லாம் கொஞ்சம் நம்ம ஃபோனில் எடுத்தோம் அவங்களெல்லாம். ஸோ அதெல்லாமே ஏர் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போது நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் சும்மா இதை அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. ஏன்னா இங்கே ஒருத்த குளிரில் நடுங்கிறான். அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபால்ஸில் அது ஃபுல்லாகவே டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக ரொம்ப நேரமாக ஃபாரஸ்ட்டு க்ரீனாக அப்படியே இருந்து பசி எடுத்துருச்சு. அப்படியே கொஞ்சம் டவுனுக்கு வந்தோடனே இங்கே கொஞ்சம் நிறைய கடை அப்படிலாம் இருந்துச்சா. எல்லாருமே அங்கே ஃபால்ஸில் வந்து நிறைய பேரை பார்த்தோம். ஒரு 4-5 காரு எல்லாருமே இங்கே வந்து பார்க்கிங் போட்டு எல்லாருமே அது ஒரே டீ கடைக்கு போனோம். பின்னாடி எம்ஆர்பி தெரியுதுடா பாருன்ட்டு. அந்த கடைக்கு நாங்கள் யாரும் போகலை. ஸோ அது சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, விலாகில் அட்டாச் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன்ட். பை பாய்.